ஹோமியோபதியின் தந்தை யார்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம தந்தை, அதாவது அந்த ஒரு சித்தாந்தத்தையோ, ஒரு சுதந்திரத்தையோ வாங்கி குடுத்தவங்கள தேசத்தினுடைய தந்தை என்று சொல்லுவோம். அல்லது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டினுடைய தந்தை என்று சொல்லுவோம் இல்லையா? அதேபோல ஹோமியோபதியினுடைய தந்தை, அதை யார் கண்டுபிடித்தா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சூட்ட சூட்டால எடுக்கிறது, முள்ள முள்ளால எடுக்கிறது. இது பல ஆதிவாசி குழுக்கள், பல நாடுகள்லயும் கிராம பகுதியெல்லாம் இருக்கிற ஒரு வைத்தியம் தான். ஆனால் அதை தர்க்க ரீதியாக, அறிவியல் ரீதியாக உலகுக்கு புரியக்கூடிய விதத்தில அதை யாரு பிரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சாமுவேல் ஹானிமன் அப்படிங்கிறவர் தான் இத ஒரு தர்க்க ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும் அதை வரைமுறைப்படுத்தி உலகுக்கு கொடுத்தவர். இவர் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவர். பொதுவா செடோ சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அத ஹோமியோபதின்னு சொல்லுவாங்க. செடோ சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அதை ஹோமியோபதி என்று சொல்வார்கள். இத கண்டுபிடிச்சது கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சாமுவேல் ஹானிமன். இவரை தான் ஹோமியோபதியின் தந்தை என்று சொல்கிறோம். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இவர் 1755 வருஷம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பிறந்தார். அவர் இறந்தது பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் இறந்தார். 1843 வருஷத்தில் ஜூலை 2வது தேதியில் அவர் இறந்தார். 11 குழந்தைகள் அவருக்கு. அவர் திருமணம் பண்ணினது, அவருடைய குடும்பம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய குடும்பம். ஆனால் அதே நேரத்தில் அவர் வைத்தியம் செஞ்சு கொண்டு இருந்தார் இல்லையா? ஆங்கில மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கும்போது பிளட் லெட்டிங் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அது கொஞ்சம் கஷ்டமான, ஜீரணிக்க முடியாத அல்லது ரொம்ப கொஞ்சம் அருவருப்பான ஒரு விஷயம். அது அவருக்கு பிடிக்கல. அதனால அவர் என்ன பண்ணார்னா, அந்த டாக்டர் பட்டத்தை தொறந்துட்டு அது வேணாம்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன் வேலையில் இறங்கி அவர் டிரான்ஸ்லேஷன் நிறைய பண்ண ஆரம்பித்தார். ஃப்ரெஞ்சு, அடுத்து இட்டாலி, அப்படி பல இதுலேயும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். 15க்கு மேலே இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, லாட்டின் இப்படி பாஷையெல்லாம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது அவர் ஒரு புஸ்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணார். வில்லியம் கல்லன்ஸ் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புஸ்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் சின்கோனா அப்படிங்கிற ஒரு பட்டை, ஒரு மரத்தோட பட்டை, அந்த சின்கோனா அவருக்கு அந்த ஒரு வார்த்தை அவருக்கு கிடைச்சது. அதில் இருக்கக்கூடிய தோற்பு சுவை இருக்குல்ல, அது மலேரியாவை குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேறு பல சுவைகள், வேறு பல தோற்பு சுவை இருக்குது பார்த்தீங்களா? வேறு பல பொருட்களில் தோற்பு சுவை இருக்கும். அதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஆனால் அவருக்கு அதில் திருப்தி இல்லை. சின்கோனா மட்டும்தான் நல்ல அந்த மலேரியாவை எதிர்த்து போரிடுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். உடனே அவர் என்ன பண்ணார், ஆரோக்கியமான உடம்பு தன்னுடைய உடம்புல சின்கோனாவை அவர் சாப்பிட ஆரம்பித்தார். அதை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். ஏதோ ஒரு வகையில் அவருடைய உடம்புல போன சின்கோனா மலேரியா காய்ச்சல் ஒரு நபருக்கு வந்தால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படுமோ அது எல்லாமே இவருடைய உடம்புல ஏற்பட்டுச்சு. உடனே இவர் என்ன பண்ணார், அதாவது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சின்கோனாவை சாப்பிட்டோன்னா மலேரியா காய்ச்சலுக்கு உண்டான எல்லா அறிகுறியும் எனக்கு ஏற்படுதுன்னா, மலேரியா காய்ச்சல் வந்தவங்களுக்கு இந்த சின்கோனாவை கொடுத்தா அவங்களுக்கு சரியாகும்ல. இப்போ புரிஞ்சுங்களா ஹோமியோபதியின் தந்தை யாருன்னு?